Yeah, okay, guys. So, welcome to the I think seventh class அப்படின்னு நினைக்கிறேன், guys. Yeah, I think it's a seventh recording class. Okay. So now we are diving into liquidity. So, என்ன சொல்றது? இத்தனை நாள் எப்படி பார்த்தீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஸோ இனிமே நீ எப்படி இந்த கிளாஸை பார்க்க போறீங்கிறது தான் முக்கியம். ஸோ யூ ஷுட் டேக் நோட்ஸ். ஓகே, ஸ்டே ஃபோக்கஸ். ஓகேவா? ஏதோ வந்தோம் பார்த்தோம் அப்படின்னு நினைக்காம நோட்ஸ் எடு, ஃபோக்கஸ்டா இரு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு கிளாஸ்ல வந்து வாட் இஸ் லிக்விடிட்டி, ஹவு இட் ஒர்க், வேர் இஸ் இட், வென், அண்ட் ஆக்டிவ் பேசிவ் ஆர்டர் ரீட்டைல் ட்ராப்ஸ். ஜஸ்ட் அ பேசிக்ஸ் கைஸ். ஓகே, ஜஸ்ட் அ பேசிக். ஓகேவா? ஸோ லிக்விடிட்டியை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இது. ஓகேவா? ஓகே, ஐ வாண்ட் டு டீச் நெக்ஸ்ட். We will go. So let's go. What is liquidity? What is liquidity? Just say it, guys. So maybe some people YouTubeல பார்த்துருக்கலாம், or else something எங்கேயாவது கற்றுருக்கலாம். What is liquidity? So is liquidity அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ liquidity அப்படின்னா some people tell is money is fuel to market. என்னது? மார்க்கெட்டை மூவ் பண்ணுறதே லிக்விடிட்டி தான். லிக்விடிட்டினா மணி இஸ் ஈக்குவல் டு ஃபியூல் மாதிரி மார்க்கெட்டுக்கு அப்படிலாம் சொல்லுவீங்க. Yeah, of course, definitely. So yeah, நான் ஷார்ட்டாக எழுதுறேன் guys. Liquidity equal to money equal to fuel. Okay, I not said about that. ஓகேவா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது உண்மைதான். ஓகேவா? லிக்விடிட்டி அப்படின்னா மணி தான், உண்மைதான். அது எதுக்கு சமமானது? மார்க்கெட்டை மூவ் பண்ணுறதுக்கு ஃபியூல் ஆட்டம் ஆக்ட் ஆகும். ஓகே, ஐ அக்செப்ட் இட். ஓகே, ஸோ இட்ஸ் ட்ரூ. ஸோ லிக்விடிட்டி அப்படின்னா த அவைலபிலிட்டி ஆஃப் ஆர்டர்ஸ், தட் இஸ் பை ஆர்டர்ஸ் அண்ட் செல் ஆர்டர்ஸ் இன் த மார்க்கெட் தட் அலவ் ப்ரைஸ் டு மூவ். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துருக்கேன்ல, இந்த ஈக்குவல் டு அதோட அதுதான். ஓகேவா? மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி ஆஃப் ஆர்டர்ஸ், பை ஆர்டர்ஸ் அண்ட் செல் ஆர்டர்ஸ் எவ்வளோ இருக்கு. ஸோ அது வந்து ப்ரைஸை மூவ் பண்ணும். ஓகேவா? லைக் ஏ ஃபியூல் ஆட்டம் ப்ரைஸை மூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ அதான் லிக்விடிட்டி. ஸோ இன் அதர் டேம், ஸ்மார்ட் மணியோட வியூல இருந்து பார்க்கும்போது, ஐ மீன் த அல்கோஸ். ஓகேவா? இன்ஸ்டியூஷன் ஸ்மார்ட் மணி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னாலே அல்கோஸை மட்டும் தான் சொல்லுவேன். என்னைய பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டியூஷன் வந்து தினைக்கும் ட்ரேட் எடுக்க போகிறதில்ல. நம்மளாம் டெய்லி ட்ரேட் எடுப்போம். இன்ஸ்டியூஷன் ட்ரேட் எடுக்கிறதே மாதத்துக்கு ஒரு தடவை கூட சொல்லக்கூடாது கைஸ். ஓகேவா? அப்படி கூட சொல்லக்கூடாது. அவங்களாம் 6 மந்த்துக்கு ஒன்ஸ் ஆர் 1 இயருக்கு ஒன்ஸ் ட்ரேட் எடுத்து ஹோல்ட் பண்ணிட்டு 6 மந்த் ஆர் ஒன் இயர் ஆஃப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு பொசிஷனை ஹோல்ட் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஓகேவா? அதுக்கு தான் ஹியூமன்ஸை வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு தடவை சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், ஃப்ரண்ட் ஆஃபீஸ், மிட் ஆஃபீஸ், பேக் ஆஃபீஸ். ஃப்ரண்ட் ஆஃபீஸில் அனலைஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்களோட வேலையே பெரிய பெரிய இன்வெஸ்டரோட மணியை மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசிக்கிறது தான். ஓகேவா? ஸோ அது மாதிரி யோசிக்கும் போது தான் அவங்க வந்து 6 மந்த் ஆர் 1 இயர் லாங் டேர்முக்கு வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி டைமில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரைஸ் ரொம்ப கீழே இருக்கும் போது எங்கே வரைக்கும் வரும் அப்படின்னு யோசிச்சு அதை வச்சு தான் ஹியூமனால் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஃபண்டமெண்டல்ஸ் வச்சு. ஓகேவா? நாட் அபவுட் டெக்னிக்கல். பட் மற்றபடி எல்லாமே அல்காரிதம் மட்டும்தான் டெய்லி பேசிஸில். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ அகைன் ஒன்ஸ் அகைன் இன்ஸ்டியூஷனை பற்றி சொல்லணும்னா, இன்ஸ்டியூஷன் வந்து இந்த 6 மந்த் ஆர் 1 இயர் டைம் பீரியட்ல என்ட்ரா வருது கூட அவங்க வந்து எல்லா லாட் கணக்கில் மேனுவலாக உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. சரி, தே டூ லைக் லிமிட்ஸ். ஓகேவா? இத்தனை ஆர்டர்ஸை வந்து அங்கே போடணும் அப்படின்னு அல்காரிதத்தை கொடுத்துருவாங்க. ஸோ அல்கோஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ப்ரைஸ் அவங்க வந்து நினச்ச இடத்துல வந்துலாம் பை அண்ட் செல் பண்ண முடியாது. நம்ம சொல்கிறோம் இந்த ப்ரைஸ், இந்த ஒரு லைனை போட்டு இந்த ப்ரைஸ் வந்தால் நான் பை பண்ணுவேன், செல் பண்ணுவேன். அவங்களால அது முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்க பணம் ரொம்ப பெருசு. ஒரு ஜோனை போட்டுவாங்க.
அல்கோஸ்ட்டை சொல்லிடுவாங்க, அல்கோஸ்ட்டை கோட் பண்ணி வச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஜோன்ல வந்ததுன்னா ஓகேவா, இந்த நபருக்காக பண்றோம்னு அவங்களுக்கு தெரியும். எவ்வளோ அமௌண்ட் உள்ள போட போறோம்னு தெரியும். அந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ லாட் சைஸோ அதை கால்குலேட் பண்ணி அவங்களா மேனுவலா கால்குலேட் பண்ணுவாங்களா, இல்ல அல்கோஸ் ஆட்டோமேட்டிக்கா பண்ணுமான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா இந்த ஜோன்க்குள்ள இந்த அமௌண்ட்டுக்கு லாட்ஸை எடுத்துரு, அவ்வளோத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துரு அப்படின்னு கோட் பண்ணி ப்ரோகிராம் பண்ணி வச்சுட்டு போயிருவாங்க. தட்ஸ் இட். ஓகேவா? இத இந்த பிரைஸ் வரைக்கும் மார்க்கெட் வரும் அப்படின்னு அனலைஸ் பண்றது மட்டும் தான் ஹியூமன். அதுவும் லாங் டெர்முக்கு மட்டும். ஓகேவா? நாட் ஷார்ட் டெர்ம். ஸோ அகைன் in short term basis, it's fully algorithmic. Okay, it's fully algorithmic. Okay, so then what is liquidity in smart money term? அதாவது அல்கோஸ் டேர்ம்ல வந்து liquidity அப்படின்னா equal to pending orders, equal to pending orders or stop loss order. ஓகேவா? ஸ்டாப் லாஸ் ஆர்டரா இருக்கட்டும், பெண்டிங் ஆர்டரா இருக்கட்டும், ரெண்டும் ஒன்று தான். I want to show you that. Okay, I want to show you ஒரு பை மார்க்கெட் ஆர்டர் ஒன்று போடுறேன். இட்ஸ் ஜஸ்ட் பேப்பர் அக்கவுண்ட், டோன்ட் வரி. எஸ்எல் இந்த லோல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு சும்மா தானே போடுறோம். அகைன் டிபி இந்த ஹைல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஓகே, ஸோ இங்கே டிபி எஸ்எல் காட்டுது. ஐ ரைட் கிளிக் ஆன் த ஸ்டாப் லாஸ் ஆர்டர். ஓகேவா? இங்கே ஃபர்ஸ்ட் இது என்ன போட்டேன்? பை போட்டேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒன் செகண்ட், ஐ செக் இட். ஸோ யா, உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா? இது என்னது? பை. பை இங்கே குவான்டிட்டி போட்டிருக்கு, என்ன ப்ரைஸ்ன்னு போட்டிருக்கு. இந்த ப்ரைஸ் குவான்டிட்டிலாம் நம்மளுக்கு தேவையில்லை. இங்கே என்னது இருக்கு? பையின்னு இருக்கா? இட்ஸ் பை ஆர்டர், மார்க்கெட் ஆர்டர். ஓகே, இப்போ ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ரைட் கிளிக் பண்ணுறேன். இது என்ன ஆர்டர்? செல் ஆர்டர். ஓகேவா? என்ன ஆர்டர் டைப்? ஸ்டாப். ஸ்டாப் டைப் செல் ஸ்டாப். இது ஓகேவா? என்ன ஸ்டாப்பு? செல் ஸ்டாப்பு. தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோ, செல் ஸ்டாப்பு. ஓகேவா? ஸோ இங்கே டேக் ப்ராஃபிட் இருக்கே, அதை ரைட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது என்ன டைப்? ஓகே, இதுவும் செல்லு தான், அன்லிமிட் ஆர்டர். செல் லிமிட், செல் லிமிட். ஓகே, மார்க்கெட்ல பை ஆர்டர் போட்டிருக்க, இங்க ஸ்டாப் லாஸ் வந்து செல் ஸ்டாப் இருக்கு, டேக் ப்ராஃபிட் செல் லிமிட் இருக்கு. ஸோ நீ பை பண்ணிட்டு இந்த பிரைஸ் எங்க வந்தாலும் நீ செல் பண்ண போற. இதை பத்தி நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, லிக்விடிட்டி அப்படின்னாலே அந்த லிக்விடிட்டி கீழே அந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து நம்மளை மேனிபுலேட் பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சோசியல் மீடியாவில் உலாவும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஸோ அது உண்மையும் இல்லை. ஒய் இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னா, அதுக்கு சர்டைன் ரீசன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அகைன் க்ளோஸ் த ஆர்டர்ஸ். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அகைன் ஐ செல். ஓகேவா? ஸோ தென் எஸ்எல் மேலே தானே வைக்கணும், இல்லை கீழே வைக்கணுமா? மேலே தான் வைக்கணும். செல்லுக்கு மேலே தான் எஸ்எல் தானே பார்த்தேன். ரெண்டு பக்கம் நோக்க முடியாதுன்னு பார்த்தேன். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு செல் ஆர்டர் போட்டிருக்கேன். ஐ ஜஸ்ட் ரைட் கிளிக் ஆன் த செல் ஆர்டர் ஈக்குவல் டு செல். ஓகேவா? செல் ஆர்டர் ஒரு குவான்டிட்டி போட்டிருக்கேன். ஸோ தென் செல் அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸை போய் பார்க்கும்போது பை ஸ்டாப், பையே ஸ்டாப், நல்லா பார்த்து பை ஸ்டாப். தென் டேக் ப்ராஃபிட் ஈக்குவல் டு பை லிமிட், பை லிமிட். ஸோ இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே மார்க்கெட் ஆர்டர் அப்படிங்கிறது, ஐ வில் டீச் யூ தட். ஐ க்ளோஸ் இட். ஓகே, ஐ க்ளோஸ் இட் அண்ட் ஐ கம். ஸோ இந்த இடத்துல ஆக்டிவ் ஆர்டர் அண்ட் பேசிவ் ஆர்டர்ஸை உங்களுக்கு தெளிவாக தெரியணும். வாட் இஸ் ஆக்டிவ் ஆர்டர், வாட் இஸ் பேசிவ் ஆர்டர்? ஓகே, வாட் இஸ் ஆக்டிவ் அண்ட் வாட் இஸ் பேசிவ் ஆர்டர்ஸ்? ஸோ ஆக்டிவ் ஆர்டர்ஸ் அப்படின்னா பெரிய விஷயம்லாம் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் மார்க்கெட் ஆர்டர்ஸ் ஆர் இன்ஸ்டன்ட் ஆர்டர்ஸ். ஓகேவா? கை வேற வலிக்குது, டைப் பண்ண முடியல. ஓகே, ஸோ தென் இட்ஸ் ஆக்டிவ் ஆர்டர்ஸ் மீன்ஸ் ஆக்டிவ். ஆக்டிவ் ஆர்டர்ஸ் அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர்ஸ், மார்க்கெட்ல பையோ செல்லோ பண்ணுவோம்ல, அது ஆக்டிவ் ஆர்டர்ஸ். ஓகேவா? கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ல நம்ம வந்து ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேவா? அதோட ரோல், அது லிக்விடிட்டி அப்படிங்கிற ரோல்ல எங்க வரும் அப்படின்னா, தே ஆர் கன்சியூமிங் ஆர்டர். ஆர்டர்ஸை கன்சியூம் பண்ணுது. ஓகேவா? ஆர்டர்ஸை கன்சியூம் பண்ணுது. ஆல்ரெடி அந்த ப்ரைஸ்ல ஒரு இருக்க பெண்டிங் ஆர்டர்ஸை ரிசீவ் பண்ணி கன்சியூம் பண்ணிக்குது. ஓகேவா? ஸோ இட்ஸ் அ கன்சியூம் லிக்விடிட்டி.